அதாவது கலைநிலை என்பதை சிந்திப்பதற்கு முன்னதாக இந்த ஆன்மா இந்த உடம்புல எப்படி இருக்கின்றது என்பதை செய்தியை நாம் பார்க்கணும். இந்த 6 ஆதாரங்கள் வழியாகத்தான் இந்த பிராணவாயு மேலே போய் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 6 ஆதாரங்களின் வாயிலாக இந்த பிராணவாயு போய் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த உயிரும் இப்படித்தான் என்னது அவத்தைப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ சிவஞான போதத்தில் இந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வினாவுக்கு விடை சொல்றாரு. உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு விடை சொல்றாரு. அதாவது உயிர் இருக்குது, உயிர் உண்மையை சொல்லும்போது, உயிர் இலக்கணத்தை சொல்லும்போது உயிர் இருக்குது. எது உயிர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் சொல்றாரு, உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. அப்போ மாயா இயந்திர தனு தான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளாக உயிர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது உடம்புக்குள்ளாக உயிர் இருக்குதுன்னு சொன்னா அப்போ உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த கரணங்கள், உடம்புக்குள்ளாக இருக்கிறது அந்த கரணங்கள். அப்ப அந்த கரணங்கள் தான் உயிரா என்ற ஒரு சந்தேகம் வருது. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மான்னு சொல்லிட்டாரு, இந்த உடம்புக்குள்ளாக உயிர் இருக்குன்னு சொன்னாரு. அப்போ உடம்புக்குள்ளாக இருக்கிறது உயிரா அப்படின்னு சொன்னா இந்த உடம்புக்குள்ளாக எது இருக்குது? உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குது, கருவிகள். அந்த கரணங்கள்னு சொன்னா உள்கருவிகள்னு அர்த்தம். அப்போ அந்த உள்கருவிகள் தான், உள்கருவிகள்ங்கிறது எது? மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இதுதான் உள்கருவிகள். இந்த உள்கருவிகள் தான் உயிரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்குகின்ற வகையில் அடுத்த பாட்டு சொல்றாரு. யாரோ நம்முடைய மெய்கண்ட சிவம் என்ன சொல்றாரு? நீ நினைக்கிற மாதிரி அந்த கரணம் உயிர் அல்ல, அந்த கரணம் உயிர் அல்ல. அது அந்த கரணம் உயிர் அல்லன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு. அந்த கரணம் அவற்றில் ஒன்று அல்ல, ஒன்று கூட உயிர் அல்லன்னு சொல்றாரு. மனம், புத்தி, சித்த, அகங்காரம் இருக்குது, அது ஒன்று கூட என்ன கிடையாது, உயிர் இல்லை. அப்போ எதுதான் உயிர் அப்படின்னு சொன்னா இந்த அந்த கரணம் உயிர் இல்லை. ஆனா அந்த அந்த கரணம் எதுக்கு பொருத்தப்பட்டிருக்கு தெரியுமா? அவை சந்தித்தது, அவை சந்தித்தது. அந்த அந்த கரணங்களை பொருத்தி இருக்கிறான், அல்லது அந்த அந்த கரணங்களை ஆன்மா சந்தித்திருக்கிறது. அந்த கரணங்களை ஆன்மா சந்தித்திருக்கிறது, சந்திக்க வச்சிருக்கிறான். யாரு? பெருமான் சந்திக்கிறான் இல்லையா? அவை சந்தித்தது ஆன்மா. இந்த அந்த கரணங்களை ஆன்மா சந்திச்சு இருக்குது. ஏன் சார் சந்திச்சது அப்படின்னு சொன்னா சகச மலத்து உணராது, சகச மலத்து உணராது. சகச மலம்னா என்ன? ஆணவ மலம். ஏன் அதுக்கு சகச மலன் பேர் வந்துச்சு? இந்த மலம் 2 வகையா சொல்லுவாங்க. ஒன்று சகச மலம், இன்னொன்று ஆகந்துக மலம். ஒன்று சகச மலம், இன்னொன்று ஆகந்துக மலம். சகச மலம்னா என்ன, ஆகந்துக மலம்னா என்ன? இயல்பாகவே உள்ளது. ஐயா, இயல்பாகவே உள்ளது என்ன மலம்? சகச மலம். அப்புறம் வந்து பிரிவது எது? ஆகந்துக மலம். இப்போ இப்படிதான் பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இயல்பாக இருக்குதுன்னு சொன்னா அது போகுமா? இயல்பு எனின் போகாது. யாரு? அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு, இயல்பெனின் போகாது. அப்ப இயல்பாகவே இருக்கின்ற மலம் ஆணவ மலம், அதான் சகச மலம். அப்ப அது போகாதே, அதுக்கு எதுக்கு நாம் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும்? இருங்க,
ஒடுங்குமா? எப்படி ஒடுங்கும்? அதாவது இப்படிதான் நாம என்ன பண்றோம்னு சொன்னா, பொருள் இப்போ யாரையும் நாம குறை சொல்றதுக்கு இல்லை, அப்படி பழகிட்டோம். அது மாதிரி நாம பழகிட்டோம் இல்லையா? சகசம் என்ற சொல்லுக்கு இயல்பு என்பது மட்டும் பொருள் அல்ல. இயல்பு என்பது மட்டும் பொருள் அல்ல. பழக்கமாகிவிட்ட, பழகிவிட்ட, என்னது? பழகிவிட்ட. ஆனா பழகிவிட்ட என்ற அந்த பொருளை ஒருத்தரும் தொடர்றதே கிடையாது. நாம அதனோட ரொம்ப நாளா பழகிட்டோம். அந்த ஆணவத்தோட அந்த மலத்தோட ரொம்ப நாளா பழகிட்டோம். பழகிட்டதுனால அதுக்கு நமக்கு சகஜமா தெரியுது. பழகினதுனால அது என்ன தெரியுது? சகஜமா தெரியுது. அது ஒன்றும் அதிசயமா தெரியல, புதுசா தெரியல. அது என்னவா தெரியுது? சகஜமா தெரியுது. காரணம் என்னன்னு சொன்னா, அதனோட அப்படி நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? பழகி இருக்கிறோம். புரியுதா? அதைத்தான், அந்த பொருளை தான் நாம அந்த சகச மலம்ங்கிற சொல்லுக்கு பொருள் எடுக்கணுமே தவிர, இயல்பானது என்று பொருள் எடுத்துக்கிட்டு சொன்னா இயல்பு எனின் போகாது. அது ஒருபோதும் ஆன்மாவை விட்டு போகவே போகாது. இல்லையா? செம்பு செம்பினில் களிம்பு போல அப்படின்னு ஒரு ஓமையை சொல்றாங்க. அது எப்படி ஆன்மாவோடு இருக்குதுன்றதுக்கு ஒரு ஓமை. செம்புல களிம்பு போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, செம்போடு களிம்பு சேர்ந்தாதான் செம்பு, களிம்பு சேர்ந்து இருந்தாதான் செம்பு. புரியல? செம்புங்கிற உலோகம் இருக்குது. அந்த உலோகம் களிம்பு இருந்தாதான் அதுக்கு பேரு செம்பு. களிம்பு இல்லாம அந்த உலோகம் கிடையாது. எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு ஓமைக்காக அதை சொல்றாங்களே தவிர, செம்பு போலத்தான் ஆன்மான்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுல? அது ஒரு ஓமை. ஏன்னா ஆன்மா அப்படி கிடையாது. செம்பு செம்பாகத்தான் இருக்கும். செம்பு செம்பாத்தான் இருக்கும். ஆன்மா அப்படி இல்லை. ஆன்மா என்னவாகுது? திருவடிக்கு போகுது, திருவடிக்கு போகுது. ஆகவே இதை நாம் எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அதை உணர்ந்து பொருள் கொள்ளணும். சரி, இப்போ இந்த ஆன்மா சந்தித்தது, இந்த ஆன்மா சந்தித்தது இல்லையா? எதற்காக சந்தித்தது அல்லது எதற்காக சந்திக்க செய்தான் பெருமான் அப்படின்னு சொன்னா, சகச மலத்து உணராது, சகச மலத்து உணராது. இந்த ஆன்மா ஆணவத்தோடு தொன்று தொட்டு பழகி வந்திருக்குது. தொன்று தொட்டு பழகி வந்திருக்கிறது. தொன்று தொட்டுனா என்றைக்கு அந்த ஆன்மா என்ற ஒன்று இருந்ததோ அன்றைக்கே இந்த ஆணவத்தோடு பழகி இருந்தது. அன்றைக்கே ஆணவத்தோடு பழகி இருந்தது. அப்படி பழகி இருந்ததுனால உணராது, அறிவை இழந்து விட்டது. எதை இழந்து விட்டது? அறிவை இழந்து விட்டது. அறிவை இழந்து விட்ட காரணத்தினால இழந்த அந்த அறிவை மீண்டும் இந்த ஆன்மா பெற வேண்டும் என்பதற்காக இந்த அந்தக்கரணங்களை இறைவன் சந்திக்க வைத்திருக்கின்றான், பொருத்தி இருக்கின்றான். அப்படி பொருத்தி இருக்கின்ற அந்தக்கரணங்களை சந்தித்து இந்த உடம்புக்குள்ளாக அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. அரசு அமைச்சு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. அரசன் அமைச்சர் முதலானவர்களோடு பொருந்தி இருந்து கூடியிருந்து செயல்படுவதைப் போல இந்த ஆன்மாவும் அந்த கரணங்களோடு பொருந்தி 5 அவத்தைகளை பட்டுக்கொண்டு இந்த உடம்புக்குள்ளாக இருக்கிறது. 5 அவத்தைகளை பட்டுக்கொண்டு இந்த உடம்புக்குள்ளாக இருக்கிறது. இந்த 5 அவத்தைகள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம்.
நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். புரியுதா? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். இப்ப ஆகந்துக மலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன? பொருந்துவதும் நீங்குவதுமான மலம். பொருந்துவதும் நீங்குவதுமான மலம். இது மாயாகாரியம் பொருந்துகுது நீங்குதுன்னு சொல்றோம். இப்போ ஆணவம் கூட தான் நீங்குது. அப்போ அதுவும் என்ன மலம்தான்? ஆகந்துக மலம்தான் இல்லையா? ஆக அந்த அடிப்படையிலேயே அங்கே நாம் பாகுபடுத்தி பார்க்கின்ற இடத்துலயே நாம் அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்கிற 5 அவத்தைகளை பட்டு, 5 அவத்தைகளை, அவஸ்தைன்னா என்ன? நிலைமைன்னு அர்த்தம். அவத்தைன்னா என்ன? நிலைமை. இந்த 5 நிலைமைகளோடு அவத்தைகளோடு இந்த ஆன்மா இந்த மாயா இயந்திர தனுவிற்குள்ளாக இந்த அந்தக்கரங்களை பொருந்தி இருக்கின்றது. அதுதான் உயிருடைய இலக்கணத்தை பற்றி சொல்றார். உயிருடைய இலக்கணத்தை பற்றி சொல்றார். இப்போ இந்த 5 அவத்தைகள் இருக்கின்றனவே, இந்த 5 அவத்தைகள் காரண அவத்தைகள் 3. காரண அவத்தைகள் 3. அது என்ன காரண அவத்தைகள் அப்படின்னு சொன்னா, ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருந்தது கேவல அவத்தை. என்ன அவத்தை? கேவல அவத்தை. ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருந்த நிலை கேவல அவத்தை. புரியுதுங்களா? ஐந்து அவத்தைகள். இந்த 5 அவத்தைகள் காரிய அவத்தைகள். இந்த 5 அவத்தைகள் என்னது? காரிய அவத்தைகள். காரிய அவத்தைகள். இது எத்தனை? 5. இந்த காரிய அவத்தைகளுக்கு காரணமாக இருந்த அவத்தைகள் 3. இது 3. இந்த 3 எது அப்படின்னு சொன்னா, கேவலம், சகலம், அப்புறம் சுத்தம். கேவலம், சகலம், சுத்தம். இது என்ன அவத்தைகள்? காரணம். இந்த காரியத்துக்கு காரணம். காரியத்துக்கு காரணம். கேவலம் அப்படின்னு சொன்னா தனிமை என்று பொருள். கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்று பொருள். இந்த ஆணவத்தோடு கூடியிருந்த நிலை, ஆணவத்தோடு கூடியிருந்த நிலை, ஆணவத்தோடு கூடியிருந்த நிலையில இந்த உயிர்கள் தான் ஆணவத்தோடு கூடியிருக்கிறோம் என்பதை கூட உணராது இருந்தது. அதனால் அது என்ன நிலை? கேவல நிலை. அதான் என்ன நிலை? கேவல நிலை. அது கேவல அவத்தை. இந்த சகல அவத்தை இருக்கிறது எல்லாவற்றோடும் கூடியிருக்கின்ற நிலை. சகல அவத்தை என்பது எல்லாவற்றோடும் கூடியிருக்கு. சகலம்னா எல்லாவற்றையும் இல்லையா? எல்லாவற்றோடுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் 3 பொருள் தான். அதாவது உலகம், உயிர்கள், இறைவன் இல்லையா? இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு சொன்னா உலகத்தோடும் கூடியிருக்குது, இறைவனோடும் கூடியிருக்குது. உலகத்தோடு கூடியிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மாயா காரியங்களோடு கூடியிருக்குது. மாயா காரியங்களோடு கூடியிருக்கு. மாயா காரியங்களோடு கூடியிருக்கின்ற போது ஆணவத்தை விட்டு நீங்கி இருக்குதான்னு சொன்னா ஆணவத்தோடும் தான் இருக்குது. இறைவனை விட்டு நீங்கி இருக்குதான்னு சொன்னா அப்பப்ப இறைவனையும் நினைச்சு கொண்டு தான் இருக்குது. புரியுதா? அப்போ இப்ப இருக்கிற இந்த பிறவி நிலை இருக்கு பத்தியா, இதுக்கு பேர் தான் சகல நிலைன்னு பேரு. இதுக்கு பேர் தான் என்ன நிலை?
சகல நிலை. சுருக்கமா சொல்லணும் சொன்னா பிறவி எடுத்திருக்கின்ற நிலை சகல நிலை. பிறவி எடுத்திருக்கின்ற நிலை சகல நிலை. எதுங்க? நாமெல்லாம் சகலர்கள். புரியுதா? இப்போ பிறவி எடுத்திருக்கின்ற நிலை சகல நிலை. பிறவிக்கு வருவதற்கு முன் இருந்த நிலை கேவல நிலை. பிறவிக்கு வருவதற்கு முன் இருந்த நிலை கேவல நிலை. பிறவி அருந்த பிறகு, பிறவி அருந்த பிறகு, அதாவது பிறவி நீங்கிய பிறகு நாம் பெற இருக்கின்ற நிலை என்ன நிலை? சுத்த நிலை. புரியுதுங்களா? இப்படி மூணா, பிறவிக்கு முன் பிறவி, பிறவி அருந்த பிறகு, பிறவி அருந்த பிறகு. இப்ப இந்த நிலையில ஆணவத்தோடு கூடியிருந்தோம், இந்த நிலையில எல்லாவற்றோடும் கூடியிருக்கிறோம், இந்த நிலையில இறைவனோடு மட்டுமே கூடியிருப்போம். சுத்த நிலையில யாரோடு மட்டும் கூடியிருப்போம்? சுத்தனாக இருக்கக்கூடிய இறைவனை மட்டுமே கூடியிருப்போம். அப்ப இதுதான் என்ன நிலை? காரண நிலைகள் 3. காரண நிலைகள் 3: கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இப்ப இந்த காரிய அவத்தைகள் இருக்கின்றனவே, இந்த காரிய அவத்தைகள் எங்க நடைபெறுகின்ற அவத்தைகள் சொன்னா இந்த சகலத்துல நடைபெறுகின்ற அவத்தைகள். எதுல? சகலத்துல. என்ன இதுல நம்ம என்னென்ன அவத்தைப்பட்டு நமக்கு தெரியாது. எதுல? கேவலத்துல. ஏன் தெரியாது? நம்முடைய அறிவு, இச்சை, செயல் 3 எல்லாமே என்ன பண்ணுச்சு? ஆணவத்தால மறைக்கப்பட்டதுனால நமக்கு தெரியல. அதுதான் சொன்னாரு, சகச மலத்து உணராது. நமக்கு தான் உணர்ச்சியே இல்லையே, எப்படி கிடந்தோம்? ஜடம் மாதிரி தானே கிடந்தோம். அது ஒரு ஜடப்பொருள். எது ஜடப்பொருள்? ஆணவம் ஜடப்பொருள். அந்த ஆணவ வயப்பட்டு முழுமையாக இருந்ததுனால இதுவும் ஒரு ஜடமாவே இருந்தது. எது? உயிரும். அதனால நமக்கு ஒன்றும் தெரியல. இப்ப இங்கேயும் அப்படிதான் இருப்போம். எப்படி? இந்த கேவலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிதான் இங்கேயும் இருப்போம். என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இல்லையா, பேரின்பத்தில் திளைத்து கொண்டு ஆணவத்தோடு நாம ஒன்றி இருந்தது போல எதனோடு ஒன்றி இருப்போம்? இறைவனோடு ஒன்றி இருப்போம். இரண்டரை கலந்து நிற்போம். அப்போ இந்த இந்த அவத்தைகள் எல்லாம் எங்கதான் நமக்கு தெரியும்? உலகத்துல தான் நாம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா அவஸ்தையும் எங்க சார் படுறோம்? அவத்தைன்னா அவஸ்தை என்ற சொல்லுனுடைய மறுவுதான் அவத்தை. நம்ம அவஸ்தைங்கிற வார்த்தை நிறைய பயன்படுத்துறோம் இல்லையா? ரொம்ப அவஸ்தைப்படுறோம் சார் சொல்றோம் இல்லையா? அதே தான் அவத்தை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த அவஸ்தைகள் எல்லாம் எங்க அப்படின்னு சொன்னா சகலத்தில். என்னது? சகலத்தில். அதாவது இதை 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 நாம தமிழ் படுத்தலாம். அதாவது இது இருள் நிலை. கேவலங்கிறது என்ன நிலை? இருள் நிலை. இது மருள் நிலை. சகலங்கிறது மருள் நிலை. சுத்தங்கிறது அருள் நிலை. சுத்தங்கிறது என்னது? அருள் நிலை. தமிழ் படுத்தி சொல்லுகின்ற போது இது இருள் நிலை, அது மருள் நிலை. சகலங்கிறது மருள் நிலை, சுத்தம் என்பது அருள் நிலை. சுத்தம் என்பது அருள் நிலை. இப்போ மருள் நிலையாக இருக்கின்ற இந்த பிறவி நிலையில சகலத்துல நாம படுகின்ற அவத்தைகள் தான் எது? 5. அதைத்தான் சொல்லுகின்றார். பிறவிக்கு வந்த பிறகுதான் இந்த கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு இருக்கிறது. அந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்ற நிலையில தான் இந்த ஆன்மாவானது அரசனானவன் அமைச்சர்களோடும் தளபதிகளோடும் அதுக்கப்புறம் கலைஞர்களோடும் அறிஞர்களோடும் முக்கிய நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்களோடும் பொருந்தி இருந்து என்ன செய்யறான்? அரச சபையை நடத்துறான் இல்லையா? அது முடிந்த பிறகு ஆலோசனை மண்டபம். இது ஆலோசனை மண்டபம். ஆலோசனை மண்டபத்தில்
அமைச்சர்களும் அறிஞர்களும் இருப்பாங்க. பொதுமக்கள், அந்த முக்கிய நகர மக்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது கலா மண்டபம். அதுக்கு அடுத்தது கலா மண்டபம். கலா மண்டபத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரசனும் அறிஞர்களும் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்தபுரத்திற்கு செல்லுகின்ற நிலை. அந்தபுரம், அந்தபுரத்தினுடைய வாயில் வரைக்கும் மெய்காப்பாளன் வருவான் இல்லையா, வாசலோடு அவன் நிற்பான். அந்தபுரத்துக்கு உள்ள பஞ்சனையில் இருக்கிறது அரசியோட மட்டும். யாரோட மட்டும்? அரசியோட மட்டும். இப்படி இருக்கின்ற இந்த நிலையைத்தான் அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று இந்த உயிரானது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்ற 5 அவத்தைகளை பட்டுக்கொண்டு மாயா இயந்திர தனுவாக இருக்கின்ற இந்த உடம்புக்குள்ளாக இருக்கின்றது என்று நம்முடைய மெய்கண்டார் பேசுகிறார். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடக்கம். உயிர்ப்பு அடக்கம் இது தமிழ்ல எழுதியிருக்கப்படாம சாத்திர நூல்கள்லாம் வட சொல்லால சொல்லியிருப்பாங்க. சாக்கிரம், நனவு என்னது? சாக்கிரம். விழிப்பு நிலை, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றோம் இல்லையா, அதான் சாக்கிரம். கனவு இது சொப்பனம். கனவு என்பது என்னது? சொப்பனம். உறக்கம் சுடுப்தி. உறக்கம்ங்கிறது என்னது? சுடுப்தி. பேருறக்கம் என்பது துரியம். பேருறக்கம் என்பது துரியம். உயிர்ப்பு அடக்கம் என்பது துரியாதீதம். துரியாதீதம், துரியாதீதம். சாக்கிரம், சொப்பனம், சுடுப்தி, துரியம், துரியாதீதம். இந்த 5 நிலைகள்ல இந்த உயிர் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நனவு நிலையில புருவ நடுவில் இருக்கும், கனவு நிலையில கழுத்துக்கு வரும், உறக்க நிலையில இதயத்தானத்துக்கு வரும், பேருறக்க நிலையில உந்தித்தானத்துக்கு வரும், உயிர் படக்க நிலையில மூலாதாரத்துக்கு வரும். இப்போ உயிர் நாள்தோறும் இப்படி இறங்கி ஏறிக்கொண்டு இருக்குது இந்த உடம்புல. அதைத்தான் சொல்றாரு, இந்த உடம்புக்குள்ளாக இந்த மாதிரி 5 அவத்தை பட்டு கொண்டு உயிர் இந்த உடம்புல இருக்குது. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், நனவுல இருந்து பாடம் கேட்குறோம். பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில பேர் அப்படியே சாய்வாங்க. அப்போ என்னாகும்? எங்கேயோ கற்பனைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தூங்கலை. என்னதுல? தூங்கலை. எங்கேயோ பேசுகிற மாதிரி கேட்கும் நாம் சொல்கிறது. என்ன அப்போ என்னாக? தலை அப்படி சாயம் இல்லையா. இன்னும் சோர்வு அடைஞ்சுன்னு சொன்னால் உயிர் இங்கே இறங்கும். இறங்கும் போது என்னாகும்? படுத்துரும். அதுதான் உறக்கம். கனவு என்பது தூக்கத்தில் வராது. தூக்கத்தில் என்ன வராது? கனவு இல்லை. பெரும்பாலும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டோன்னு சொல்லுவாங்க. உறக்கத்தில் ஒருபோதும் கனவே வராது. புரியுதுங்களா? அப்போ கனவு வருதுன்னா அவங்க நல்லா தூங்கலைன்னு அர்த்தம். என்ன இல்லை? தூங்கலைன்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் உறக்கத்திலிருந்து அப்பவும் இந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு வந்து களைப்பு போகலை, இன்னும் ஓய்வு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணா கீழே இறங்கிடும். அது அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறதுன்னு சொல்றாங்க இல்லையா, கும்பகர்ண தூக்கம். என்ன தூக்கம்? கும்பகர்ண தூக்கம். புரியுதா? அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், அது மூச்சு மட்டும் போய் வந்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணாலும் உடம்பு அசையாது. அதுக்கு பேர் என்னது? அது பேர் உறக்கம் இல்லையா. மூச்சு ஓடுறது கூட நின்று போயிடும், அதுதான் உயிர் படக்கம் இல்லையா. சுவாசம் வர்றது கூட தெரியாது, அது என்னது? உயிர் படக்கம். ஆனால் இறந்து போகலை, இறந்து போகலை. ஆனால் நம்ம மேலே பார்க்கும்போது இல்லையா, மூச்சு காற்றே தெரியாது, மூச்சு காற்று தெரியாது. ஆனால் உடம்புக்குள்ள என்ன இருக்கும்? உயிர் இருக்கும்.
அதுதான் என்னது? உயிர் படக்கம். இப்போ பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் இது வரைக்கும் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஏறிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அரிதாக எங்கே வர்றோம்? பேருறக்கம் வரைக்கும் வரும். ரொம்ப அரிதாக பேருறக்கம் வரும். உயிர் படக்கத்துக்கு இன்னும் நாம் யாரும் போகலை. உயிர் படக்கத்துக்கு யாரும் நாம் போகலை. ஆனால் ஆன்மா போகும். என்ன இல்லை, அவ்வளவு களைப்பு நமக்கு வரல, அதனால போகலை. புரியுதா? அது சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது இல்லையா? அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா சடங்கும் செய்யும் போது எழுந்து உக்காந்துருந்தேன். இப்போ ஒரு 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 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு தகவல். அதெல்லாம் எங்கே இருந்துன்னு சொன்னால் உயிர் படக்கத்தில் இருந்ததுன்னு அர்த்தம். உயிர் படக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இல்லையா, என்னதான் நாம் எவ்வளவு ஏற்பாடு பண்ணாலும் நிச்சயமாக அடக்கம் பண்ண முடியாது. அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பெருமான் என்ன செய்திருவான்னு சொன்னால், இன்னும் அதுக்கு ஆயுள் இருக்கு, ஆயுள் முடியல, ஆனால் அது உயிர் படக்கத்தில் வச்சிருக்கிறான்னு சொன்னால் சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் அதை என்ன பண்ண எழுப்பி விட்டுடுவான். அது எரிக்கவோ புதைக்கவோ நிச்சயமா முடியாது. எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கோம், எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கோம். ஏன் நெருப்பு வைக்கும்போது எழுந்துக்கினது உண்டு, புரியுதா? தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டும் போது எழுந்துக்கினது உண்டு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இல்லையா, போலூர் பக்கத்தில் அதுக்கு அந்த ஊர் பேர் வந்துட்டேன், அங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவங்க தங்கச்சி அந்த அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். அது அண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டானான்னு அடிச்சது பாரு எழுந்துக்கினாரு. அது பேப்பர்லேயே போட்டோம் அந்த செய்தியை. புரியுதா? அது இதெல்லாம் உயிர் படக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், உயிர்ப்பு அடக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இந்த ஆன்மா இப்படி 5 அவத்தைகளை பட்டு கொண்டு இருக்கின்றது என்று சொல்றார். இந்த அவத்தை எது? இந்த 5 அவத்தைகள் இருக்கு இல்லையா, இது சகலத்தில் நடைபெறுகின்ற காரிய அவத்தைகள். இந்த காரிய அவத்தைகள் கூட ஆன்மாக்களுடைய பக்குவ நிலையில 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் கீழால் அவத்தையில் இருக்கிறோம். நாமெல்லாம் எந்த அவத்தையில் இருக்கிறோம்? கீழால் அவத்தையில் இருக்கிறோம். இந்த கீழால் அவத்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மத்தியால் அவத்தைக்கு போகணும். என்ன அவத்தைக்கு போகணும்? மத்தியால் அவத்தைக்கு போகணும். மத்தியால் அவத்தையிலிருந்து நின்மல அவத்தைக்கு போகணும். நின்மல அவத்தைக்கு போகணும். அதுக்காக தான் பெருமான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறான். கீழால் அவத்தையில் இருக்கிற ஆன்மா மத்தியால் அவத்தைக்கு போகணும். மத்தியால் அவத்தையிலிருந்து எங்கே போகணும்? நின்மல அவத்தைக்கு போகணும். இந்த கீழால் அவத்தை இருக்கு இல்லையா, அந்த கீழால் அவத்தைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா மருளில் இருள், அதாவது சகலத்தில் கேவலம். சகலத்தில் கேவலம், இதெல்லாம் சகலத்தில் கேவலம். சகலத்தில் கேவலம், மருளில் இருள். மத்தியால் அவத்தைக்கு சகலத்தில் சகலம், மருளில் மருள். இது மத்தியால் அவத்தை. கீழாம் நிலை, அதையும் தமிழ் எழுதிங்க. கீழாம் நிலை கீழால் அவத்தை, மத்தியால் அவத்தை நடுவாம் நிலை. அதுக்கடுத்தது இந்த மத்தியால் அவத்தையிலிருந்து நின்மல அவத்தை. என்ன நிலை அவத்தை? நின்மல அவத்தை. அது மருளில் அருள், மருளில் அருள், நின்மல அவத்தை. நின்மல அவத்தை. இப்ப இந்த கீழால் அவத்தையில இப்ப நாம நனவு நிலை இருக்கு இல்லையா, இந்த நனவு நிலை தான் உழைப்பு.
நனவு நிலையில உழைப்பு. 35 கருவிகள் தொழில்படுகின்ற நிலையில இந்த ஆன்மா புருவ நடுவில் நிற்குது. புருவ நடுவில் நிற்குது. அப்போதான் நாம் என்ன பண்ணுறோம்? எல்லா வேலையும் செய்கிறோம். படிக்கிறோம், எழுதுகிறோம், ஓடுறோம், ஓடி வர்றோம், பொருள் ஈட்டுகிறோம், ஈட்டிய பொருளை அனுபவிக்கிறோம். எல்லாம் செய்கிறதெல்லாம் எப்போ? விழிப்பு நிலையில். அதுதான் உழைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உழைத்து உழைத்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் களைப்பு ஏற்படுது. களைப்பு ஏற்படுகின்ற போது ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த ஓய்வு எடுக்கின்ற நிலைத்தான் இந்த கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். அப்போ இந்த 4 என்னன்னு சொன்னால் ஓய்வு. என்னது? ஓய்வு. அப்போ உழைப்பும் ஓய்வும் கீழாளவத்தை. கீழாளவத்தையில் நிகழ்வன எது? உழைப்பும் ஓய்வும். கீழால் அவத்தையில் நிகழ்வன உழைப்பும் ஓய்வும். இப்போ இந்த கீழால் அவத்தில உயிர்கள் பொருள்களை பற்றி நிற்கும். எதை பற்றி நிற்கும்? பொருள்களை பற்றி நிற்கும். கீழாளவத்தில் இருக்கிற ஆன்மா எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த பொருள் நமக்கு வேணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? என்ன இருக்காது? பழி பாவத்துக்கு அஞ்சாது இல்லையா? ஈவு இறக்கம் பார்க்காது. எதை பற்றியும் கவலை கிடையாது. அது எனக்கு வந்து சேரணும், பணம் வேணும். நேற்று ஒரு செய்தி ஒன்று போட்டான், ரொம்ப கேவலமான செய்தி. எதை பற்றியும் கவலைப்படலை. அதாவது ஒரு திருமணமான பெண்ணை ஒரு இளைஞன், அவள் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்குறான். போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான்னு வச்சுக்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் வாதாடுறான். இப்போ இந்த நிலை தான் என்னது? கேவலத்தில் கேவலம். இது என்னது? கேவலத்தில் கேவலம். புரியுதா? அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் பொருள் மீது மட்டுமே பற்று கொண்டு செயல்படுகின்ற நிலை இருக்கிறது. அது என்ன அவத்தை? கீழால் அவத்தை. அப்போ பொருள்களை நேசிக்கின்ற நிலை. பொருள்களை நேசிக்கின்ற நிலை. இந்த பொருள்களை நேசித்து அனுபவிக்கின்ற போது இந்த ஆன்மா பக்குவப்பட்டு என்ன செய்யும் சொன்னா, அந்த பொருள்களுக்கு உள்ள இருக்கின்ற உயிரை நேசிக்க தொடங்கும். பொருள்களுக்கு உள்ள இருக்கின்ற உயிரை நேசிக்க தொடங்கும். புரியுதா? பொருளுங்கிறது என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே இன்னொரு உயிருக்குரிய உடம்பு தான். இன்னொரு உயிருக்குரிய உடம்பு தான். அப்படித்தான் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் எதை அனுபவிச்சாலும் ஒரு உயிருக்குரிய உடம்பைத்தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த உடம்பு, உயிருக்குரிய உடம்பை அனுபவிக்கின்ற நாம் உயிரை பற்றி கவலைப்படாமல் உடம்பை அனுபவிப்பதிலேயே குறியாக இருப்பது கீழால் அவத்தை. அப்ப அந்த பொருளை மட்டும்தான் நாம நேசிக்கிறோம். இது பைய 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 பக்குவப்பட்டு இந்த ஆன்மா அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை நேசிக்க தொடங்கும். உயிரை நேசிக்க தொடங்கும். அப்படி உயிரை நேசிக்கின்ற போது அந்த உயிரின் மீது என்ன இருக்கும் சொன்னா, அன்பு ஏற்படும், கருணை ஏற்படும். அதனுடைய விளைவாக உயிருக்கு எந்த துன்பமும் வாராமல் இருக்கணுமேங்கிற உணர்வு ஏற்படும். உணர்வு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற போது இந்த ஆன்மா பக்குவப்பட்டு என்ன நிலைக்கு போகும் சொன்னா, மத்தியால் அவத்தைக்கு போகும். எந்த அவத்தைக்கு போகும்? மத்தியால் அவத்தைக்கு போகும். அந்த மத்தியால் அவத்தையில அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நனவில் நனவு, நனவில் கனவு,
நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்கும். நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்கம். இப்ப இந்த நிலையில உயிர் எதை நேசிக்கும்? உயிரை நேசிக்கும். உயிர் எதை நேசிக்கும்? உயிரை நேசிக்கும் இல்லையா? இது எல்லாமே எங்கன்னு சொன்னா புருவ நடுவிலேயே இந்த 5 அவத்தைகளும் நடக்கும். நனவு தானமாக இருக்கக்கூடிய புருவ நடுவிலேயே 5 அவத்தைகளை நடக்கும். எப்படி தெரியுமா? அதாவது நாம் ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கின்ற ஒருவரை நினைக்கிறோம். அதுதான் என்னது? நனவில் நனவு. அந்த உருவம் உள்ள வந்த மாத்திரத்திலேயே, அந்த உருவம் உள்ள வந்த மாத்திரத்திலேயே எல்லா சூழலையும் மறந்து அப்படியே நிற்கிறோம், அதிலேயே திளைக்கிறோம் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறோம் உழுக்கின பிற்பாடு தான் என்ன கனவு காண்றியா அப்படின்னு, பகல் கனவா அப்படின்னு உழுக்கின பிற்பாடு தான் நாம் என்ன பண்றோம்? இயல்பு நிலைக்கு வர்றோம். அதுதான் நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்கம். எல்லாமே எங்க நடந்து போச்சு? விழிப்பு நிலையிலே. அப்ப அந்த மத்தியாலவத்தைங்கிறது என்னன்னு சொன்னா நினைதலும், எது? நினைதலும் அல்லது நினைத்தலும், நினைவில் தன்னை மறத்தலும். ஆமா, தன்னை மறத்தல். நினைத்தலும் நினைவில் தன்னை மறத்தலும். அது கனவு ஆகாது. ஆமா, கனவுன்னா இல்ல இல்ல, நம்மை பொறுத்த வரைக்கும் அது கனவுக்கு போயிட்டோம். ஆனா மற்றவங்கெல்லாம் நாம ஏதோ என்னவோ இப்படியே நான் கற்பனையில மறந்து கிடக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கனவு வேற. இது விழிப்பு நிலையிலேயே தன்னை இழந்து நிற்கிறோம். விழிப்பு நிலையிலேயே தன்னை இழந்து நிற்கிறோம். அதனால அது நினைத்தலும் நினைவில் தன்னை மறத்தலும். இது என்னது? நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் நனவுங்கிறது நினைத்தல். நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்குங்கிறது அந்த நினைவில் தன்னை மறத்தல். நினைவில் தன்னை மறத்தல். இப்ப இது உயிரை நேசிக்கின்ற இந்த நிலையில் பக்குவப்படுகின்ற ஆன்மா பைய 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 என்ன ஆகும்னு சொன்னா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை நேசிக்கும். உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனை நேசிக்கும் இல்லையா? இது எல்லாம் படிப்படியா வரணும்னு சொன்னா நிறைய அருள் நூல்களை வாசிக்கணும், கேட்கணும், அப்புறம் இறை வழிபாட்டில் உரைத்து நிற்கணும். இது இருந்தா தான் இந்த தன்மை வரும், இல்லைன்னா வராது. அப்போ உயிர்களை நேசிக்கின்ற போது அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறையை நேசிக்கின்ற பக்குவம் வந்துடும். அந்த பக்குவம் வந்துடும். அப்படி வருகின்ற போது என்ன ஆகும் சொன்னா சுயநலம் குறைந்து போய் சுயநலமே இல்லாது போயிடும். அந்த தன்னலம் அற்று நிற்கின்ற நிலையில அந்த இறை பற்று மேலோங்க 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 என்ன ஆகும் சொன்னா இந்த ஆன்மாவினுடைய அறிவில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் இல்லையா? அந்த மாற்றங்கள் நிகழ்கின்ற போது நின்மல நனவு, மலம் அப்படின்னா ஆணவம், ஆணவ சார்பு இல்லாமல் இருப்பது நின்மலம். ஆணவ சார்பு இல்லாமல் இருப்பது எது? நின்மலம். மலம் என்றால் ஆணவம், ஆணவ சார்பு இல்லாது நின்மலன் பேரு. யாருக்கு? பெருமானுக்கு என்ன பேரு?
நின்மலன் பேரு. ஏன்? அவன் ஆணவம் இல்லாதவன், அதனால நின்மலன் பேரு. அப்ப அந்த அருள்வயப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற அவத்தை நின்மல அவத்தை. அந்த அவத்தைக்கு என்ன பேரு? நின்மல அவத்தை. அப்ப நின்மல அவத்தையில நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல உறக்கம், நின்மல பேருறக்கம், நின்மல உயிர்ப்படக்கம். நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பேருறக்கம், நின்மல உயிர்ப்படக்கம். இது என்ன அவத்தை? நின்மல அவத்தை. நின்மல அவத்தை. எல்லாமே 5 அவத்தைகள் வந்துடுதா? இது எல்லாமே காரிய நிலையில நடைபெறுகின்ற அவத்தைகள். எந்த நிலையில நடைபெறுகின்ற அவத்தைகள்? காரிய நிலையில் நடைபெறுகின்ற அவத்தைகள். ஆகவே இது காரிய அவத்தைகள் என்று பெயர். காரிய அவத்தைகள் என்று பெயர். இப்போ நனவில் நனவு அப்படின்னு சொன்னா, நாம் மிகுதியாக நேசிக்கின்ற ஒருவரை நினைத்தல் நனவில் நனவுன்னு சொன்ன இல்லையா? அந்த நினைப்பிலேயே தன்னை மறத்தல் நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர்ப்படக்கம் சொன்னோம். இப்ப நின்மல அவத்தையில் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நின்மல அவத்தையில் என்ன ஏற்படும் சொன்னா, திருவருளை அறிதலும் திருவருளில் ஆழ்தலும். திருவருளை அறிதலும் ஆழ்தலும். இன்னும் கூட கொஞ்சம் ரொம்ப நுணுகி போகணும்னு சொன்னால், திருவருளை அறிதலும் ஆழ்தலும் என்று சொல்லுவதை காட்டிலும் திருவருளில் ஆழ்தலும் அனுபவித்தலும், திருவருளில் ஆழ்தலும் திருவருளில் ஆழ்தலும் அனுபவித்தலும். திருவருளில் ஆழ்தல் என்பது தான் நின்மல நனவு. நின்மல நனவு. திருவருளை அனுபவித்தல் தான் மற்ற 4 நிலைகளும். நின்மல அவத்தைகள். என்னமோ சொல்லப்போனா, திருவருளால் ஆன்மா தன்னை அறிதல் நின்மல நனவு. திருவருளால் ஆன்மா தன்னை அறிதல், திருவருளால் ஆன்மா தன்னை அறிதல் நின்மல நனவு. திருவருளால் தன்னை அறிதல் நின்மல நனவு. திருவருளால் ஆன்மா திருவருளை அறிதல் நின்மல கனவு. திருவருளால் ஆன்மா திருவருளை அறிதல் நின்மல கனவு. ஆமா, அதுதான். அதை ஒவ்வொரு படிநிலையை சொல்றேன். திருவருளால் ஆன்மா தன்னை திருவருளால் ஆன்மா திருவருளை அறிதல் நின்மல கனவு. திருவருளால் ஆன்மா தன்னை இழத்தல். திருவருளால் ஆன்மா அல்லது திருவருளில் ஆன்மா தன்னை இழத்தல். திருவருளில் ஆன்மா
தன்னை இழத்தல். நின்மல உறக்கம். திருவருளில் ஆன்மா அழுந்துதல். திருவருளில் ஆன்மா அழுந்துதல். அது என்னது? நின்மல பேருறக்கம். திருவருளால் ஆன்மா பேரின்பத்தை அனுபவித்தல். திருவருளால் ஆன்மா பேரின்பத்தை அனுபவித்தல் நின்மல உயிர் படக்கம். நின்மல உயிர் படக்கம். சரிங்களா? நின்மல நனவு என்பது திருவருளால் ஆன்மா தன்னை அறிதல். திருவருளால் ஆன்மா திருவருளை அறிதல், அது நின்மல கனவு. திருவருளில் ஆன்மா தன்னை இழத்தல் நின்மல உறக்கம். திருவருளில் அழுந்தி நிற்பது அல்லது ஆழ்ந்து நிற்பது எது? திருவருள். இது நின்மல பேருறக்கம். திருவருளால் ஆன்மா இன்பத்தை அனுபவித்தல், இன்பம் துய்த்தல் இருக்கிறது, அது என்னது? நின்மல உயிர்ப்பாடக்கம். இப்ப இந்த மூன்று நிலைகளுமே சகலத்தில் நிகழக்கூடிய நிலைகள். எது? கீழாம் நிலை அல்லது கீழாளவத்தை, மத்தியாளவத்தை, நின்மல அவத்தை என்று சொல்லக்கூடிய மூன்று அவத்தைகளுமே இல்லையா? இது எல்லாமே இது சகல நிலையாகிய இந்த பிறவி நிலையில் நிகழ்கின்ற அவத்தைகள். ஆகவே இது காரிய அவத்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் 5 அவத்தைகள். இதை என்ன அவத்தைகள்? 5 அவத்தைகள். இந்த 5 அவத்தைகள்ல படிப்படியாக எவ்வளவு நேரம் போகலாம்? அரை மணி நேரம். படிப்படியாக உயர்ந்து நின்று நாம் என்ன செய்யணும் சொன்னா, மேலாம் நிலைக்கு செல்ல வேண்டும், அதாவது நின்மல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஆன்மா அந்த மாதிரி பக்குவப்பட்டு நிற்கும். எது? இந்த நின்மல நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புருவ நடுவிலேயத்தான் எல்லாம் நிகழும். ஆஞ்சையில் தான். இதில் ஆஞ்சை. இப்படி ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். கீழாளவத்தை மேலாளவத்தை அப்படின்றது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம், உயிர் கீழே இறங்கி வர்றது கீழாளவத்தை என்றும், மீண்டும் கீழிருந்து மேலே நனவு நிலைக்கு வருவது மேலாளவத்தை என்றும் சொல்லுகிறார்கள். அது கீழாளவத்தையில் நிகழ்கின்ற இரண்டுமே அதுதான். அது மேலாளவத்தைன்னு சொல்லி இங்கே இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால், நின்மலாவத்தையும் மேலாளவத்தையும் சொல்லக்கூடாது. நின்மலாவத்தை என்னன்னு சொல்லக்கூடாது? மேலாளவத்தையும் சொல்லக்கூடாது. சில தத்துவ புத்தகங்களில் என்ன கொடுத்துருக்கோன்னு சொன்னால், இது கீழாளவத்தை, அது மத்தியாளவத்தை, நின்மலாவத்தையும் மேலாளவத்தைன்னு கொடுத்துருக்கோம். கீழாளவத்தை, மத்தியாளவத்தை, மேலாளவத்தைன்னு இருக்கும். இப்போ நாம் மேலாளவத்தை கீழாளவத்தை இரண்டையும் முதல்லையே வைத்து பேசி விளக்கிட்ட பிற்பாடு நின்மலாவத்தையும் மேலாளவத்தையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
இன்னைக்கு நிறைய புத்தகம் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த குழப்பம் வரும். அப்படி வரும்போது இதை மனசில் வச்சுக்குங்க. சில இடங்களில் நின்மல அவத்தைகளை மேலாள் அவத்தை என்று சொல்லியிருப்பாங்க. கீழாம் நிலை, நடுவாம் நிலை, மேலாம் நிலை. இந்த கீழாம் நிலைங்கிறது இந்த கீழாளவத்தையில் பொருள்களை பற்றி நிற்பது. மத்தியாளவத்தைங்கிறது நடுவாம் நிலை, அதில் உயிர்களை பற்றி நிற்பது. உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நிற்பது தான் எது. இது எப்போ நிகழும் அப்படின்னு சொன்னால், இந்த மத்தியாளவத்தையில் இருந்து கொண்டு இந்த உயிர்கள் பற்று நீங்கி இருக்கும். உயிர்கள் பற்று நீங்கி இருக்கும். என்ன, இன்னொரு உயிரை நேசிக்கின்ற போது தன்னுடைய தன்னலப்பற்று போயிடும். தன்னலப்பற்று போயிடும். அப்ப தன்னலப்பற்று போயிடுச்சுன்னு சொன்னா உயிர்களிடத்துல இந்த இன்பத்தையும் துன்பத்தையும், தனக்கு வருகின்ற இன்ப துன்பத்தை ஒரு பொருட்டாக நினைக்காது. அதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்றோம். தனக்கு எத்தகைய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கண்டு துவண்டு போவதும், அல்லது இன்பம் வருகின்ற போது அந்த இன்பத்தில் துள்ளி குதிப்பதுமான நிலை இருக்காது. அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்லுகிறோம். இரண்டு வினைகளையும் ஒரே தன்மையாக பாவித்தல். எந்த இரண்டு வினைகளை? நல்வினையினுடைய பயனாகிய இன்பத்தையும் தீவினையின் பயனாக இருக்கக்கூடிய துன்பத்தையும், இரண்டையும் ஒன்றாக பாவிக்கின்ற நிலை. அந்த நிலை வருகின்ற போது இந்த ஆன்மா என்ன ஆகும் சொன்னா, ஆணவ மலத்தினால் பிடிபட்டு இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு அற்று நிற்கும். நான் எனதுங்கிற தன்னலப்பற்றும் இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கி இருக்கும். அப்ப இந்த நிலை வருகின்ற போது எது, இரண்டு வினைகளையும் சமமாக பாவிக்கின்ற நிலையில ஆணவத்திலிருந்து நீங்கி நிற்கின்ற தன்மை ஏற்படும். ஆணவத்திலிருந்து நீங்கி நிற்கின்ற தன்மை, அதைத்தான் மலபரிபாகம் அப்படின்னு சொல்றோம். இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு வருகின்ற நிலையிலேயே மலபரிபாகம் வரும். ஆணவத்தில் மலம் ஆணவம், பரிபாகம்னா நீங்கி நிற்பது, ஆணவத்தை விட்டு நீங்கி நிற்பது. திரும்ப திரும்ப சொல்ற, ஆணவம் நம்மை பற்றி கொள்ளல, ஆணவம் நம்மை விட்டு போகாது. ஆணவம் நம்மை விட்டு போகாது. இதெல்லாம் உபச்சாரத்துக்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். உயிருடைய இயல்பு என்ன தெரியுமா? உயிருடைய ஆணவத்தை சார்ந்து இருக்கிறதுனால உயிருடைய இயல்பு என்னன்னு சொன்னா, எப்பவுமே அடுத்தவங்க மேலதான் குறை சொல்லும். எப்பவுமே அடுத்தவங்க மேலதான் குறை சொல்லும். அதுதான் இந்த ஆணவத்தினுடைய சேட்டைகள்ல அது ஒன்று. ஆணவத்தின் சேட்டைகள்ல ஒன்று. அதனால தான் நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, ஆணவம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆணவம் ஒருபோதும் நம்மை பிடிக்காது. ஆணவம் நம்மை ஒருபோதும் பிடிக்காது. ரொம்ப தெளிவா சொல்றா இல்லையா அந்த முத்தி பஞ்சாக்கர மாலையில இல்லையா, நாள்தோறும் நம்முடைய நமசிவாய மூர்த்திகளுடைய திருமுன்னிலையில் ஒவ்வொரு நாளும் பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை, பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை. எனக்கு ரொம்ப வருத்தமெல்லாம் என்னன்னு சொன்னா, அடியேன் திருமடத்துக்கு போய் வருகின்ற தொடர்பு ஒரு 20 ஆண்டுகளாக, 2000 இல்லையா, 2098 முதல் முறை போகும்போது நினைக்கிறேன் இல்லையா. இப்போ ஒரு 25ன்னா 27 ஆண்டுகளா, 27 ஆண்டுகளாக. அதுக்கு முன்னாடி எத்தனை காலம் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டு தெரியாது சன்னிதானத்தில் இல்லையா. இந்த 27 ஆண்டுகளாக சென்றிருந்தாலும் தொடக்கத்திலலாம் நமக்கு தெரியாது. இந்த பாட்டு பாடுறதும் தெரியாது, இந்த பாட்டுக்கான அர்த்தமும் தெரியாது. அதை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை வந்த பிறகு இன்னமும் அதை புரியாம பல பேர் இருக்காங்களே என்ற வருத்தம் இருக்குது. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னா,
இந்த ஆணவ மலம் எப்படி ஆன்மாவோடு பொருந்தியதுங்கிறதுக்கு தெளிவான விடை கிடைச்சிடும். இன்னைக்கு சித்தாந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்கிறது மூலகன்மம். என்ன கண்மம்? மூலகன்மம். இல்லை, இன்றைக்கு அது நீண்ட நாளாகவே அது இருக்குது. நீண்ட நாளாகவே அந்த சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. ரெண்டு கட்சியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. சித்தாந்திகள் எல்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் இதுவும் வேண்டாம் அதுவும் வேணான்னு அதை தொடாதவங்களும் இருக்கிறாங்க. எதை? மூலகன்மத்தை பற்றி சுத்தமாக தொட்டு பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் இருக்கிறாங்க. என்ன எதுக்கு வம்பு, இவங்களும் வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை, இந்த பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு என் கோது அகற்றி புண்டரிக மலர்ப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தண்டமிழ்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. இந்த ஒரு பாட்டு தான் மூலகன்ம தெளிவுக்கு எல்லோருக்கும் எளிதாக இருக்கக்கூடிய சான்று. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை. அறியாமைங்கிறது என்னது? ஆணவம். அறியாமைங்கிறது என்னது? ஆணவம். ஆணவத்தை பிடித்து விட்டேனை அப்படின்னு தான் சொல்றாரு. ஆணவத்தை பிடித்து விட்டேனை என்றைக்கு? பண்டு. எப்பன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதியே. அனாதியே ஆணவத்தை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு. பெருமானே உன்னுடைய பெருங்கருணையினால நான் ஆணவத்தை அன்னைக்கே பற்றி விட்டாலும் கூட என்னை விட்டு விடுவதற்கான மனசு இல்லாமல் தொடர்ந்து என்னை பற்றி வந்து அதிலிருந்து மீட்டு எடுத்து குணவழி விட்டு. எது விட்டு? குணவழி. முக்குண வழியாக என்னை விட்டு அனுபவிக்க செய்து பைய 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 என்னுடைய கோது அகற்றி குற்றங்களை எல்லாம் நீக்கி. கோதுன்னா குற்றம். கோது அகற்றி. என்ன கோது? இங்க என்ன குற்றம்? ஆணவ மலமாகிய குற்றத்தை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கியிருக்கான். அது எடுப்புல ஆணவ மலத்தை நீக்கல. அந்த வார்த்தைகள் கூட பாருங்க. குணவழி விட்டு. எது? குணவழி விட்டு. முக்குணம் வாயிலாக நான் அனுபவிக்கின்ற நிலையை எனக்கு ஏற்படுத்தி அந்த அனுபவத்தின் வாயிலாக என்னுடைய குற்றங்கள் அந்த ஆணவத்தை நீக்கி புண்டரிக மலர்ப்பதம் தந்தாய்க்கு உடைய திருவடி, அதாவது தாமரை போன்ற திருவடியை தந்ததற்கு என்னால் ஒரு போகம் உண்டோ என்று ரொம்ப அற்புதமான அந்த பாட்டு. இந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மூலகன்மத்தை பற்றிய குழப்பமே வரக்கூடாது. மூலகன்மத்தை பற்றிய குழப்பமே வரக்கூடாது. ஆனால் அந்த பாட்டுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். பாட்டுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் அடியேனை விட அறிவில் சிறந்த சித்தாந்திகள். அவங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் தான் இல்லை. ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இல்லை. அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த அடிப்படையில் தான் எங்கள் ஞானப்பாட்டன் முருபட ரத்தன செட்டியார், அதான் நம்முடைய சிவஞான முனிவருடைய அந்த பாடியத்திலிருந்து இதே கருத்து தான் சிவஞான முனிவரும் சொல்கிறாரு. எப்படி பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பது இறைவனுடைய தன்மையை போல, அனாதியே பாசத்தை பற்றி நிற்பது ஆன்மாவுடைய குற்றமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த தொடர் முழுமையான அந்த அதே வார்த்தையில் எனக்கு நினைவில் வரல, சொல்ல நினைவில் வரல. ஆக அந்த அந்த கருத்தை அப்படியே அவர் என்ன சொல்றாருன்னா சிவஞான முனிவரும் பேசுகிறார். இந்த செய்தியை வச்சு தான் முருபட ரத்தன செட்டியார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால்,
அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே பற்றியது மூலகன்மம். அனாதியே பற்றியது மூலகன்மம் அப்படின்னு அவர் சொல்றார். அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே பற்றியது மூலகன்மம் அப்படின்னு சொல்றார். என்றைக்கு ஆன்மா என்ற ஒன்று இருந்தனவோ அன்றைக்கே ஆணவத்தை பற்றியன. அன்றைக்கே ஆணவத்தை பற்றின. இப்ப எப்படி சார் பற்ற முடியும் அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கிறாங்க. கருவிக்கரணங்கள் இல்லாமல் எப்படி பற்ற முடியும்? கருவிக்கரணங்கள் இல்லாமல் எப்படி பற்ற முடியும்? கருவிக்கரணங்கள் இல்லாமல் எப்படி சிவத்தை பற்றி அனுபவிக்க முடியுமோ, சுத்த நிலையில நாம கருவிக்கரணத்தோட பெருமான அனுபவிக்க போறோம் இல்லையே. அங்கே எப்படி பற்றுகிறோம்? இச்சையால். எதனால? இச்சையால். அதே இச்சையால்தான் எதனை சார்ந்திருந்தன? ஆணவத்தை சார்ந்திருந்தன இல்லையா? நம்முடைய காஞ்சிபுரத்தில் வஜ்ரவேல் முதலியார் ரொம்ப அற்புதமா எழுதுறாரு. சாட்சி பொருளாகிய ஆன்மாவுக்கு, சாட்சி பொருளாகிய ஆன்மாவுக்கு முதலில் சாட்சி பொருளாக இருந்தது ஆணவமே. சாட்சி பொருள்னா என்ன? அதாவது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மா தனித்து இருக்காது, எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அப்படி சாரும் தன்மையுடைய இந்த ஆன்மாவுக்கு, சாரும் தன்மையுடைய இந்த ஆன்மாவுக்கு முதலில் சாரும் பொருளாக, சாட்சி பொருளாக இருந்தது எதுன்னு சொன்னா ஆணவம். அப்ப ஆன்மா முதல்ல எதை தான் சார்ந்தன அப்படின்னு சொன்னா ஆணவத்தை தான் சார்ந்தன. அந்த ஆணவத்தை சார்ந்தது தான் நாம் இந்த பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருந்த செயல். செயல்னா என்ன? கண்மம் இல்லையா? அப்ப அந்த காரண கண்மம் தான் இன்றைக்கு நாம பிறவிக்கு வந்து காரிய கண்மங்களாக இருக்கக்கூடிய என்னென்ன கண்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் என்கிற 3 வகையான காரிய கண்மங்களில் உழன்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்தது தான் அந்த காரண கண்மம். அது தான் மூல கண்மம். இது தெளிவா இருக்குது. இது தெளிவா இருக்குது. அந்த தெளிவில் நாங்க இருக்கிறோம். இந்த தெளிவில் நாங்க இருக்கிறோம் இல்ல? ஆகவே இந்த செய்தி எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நாள்தோறும் நாம வந்து எல்லா திருமணத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு குருமூர்த்தத்திலையும் நாம் அந்த பாட்டு பாடுறோம் இல்லை? பண்டு அறியாமை பிடித்து விட்டேனுங்கிற பாட்டை ஒவ்வொரு குருமூர்த்தத்திலையும் பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எது? பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு கோது அகற்றி, குணவழி விட்டு கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு. கோது கோது அகற்றி, கோது அகற்றி, கோதுன்னா குற்றம். கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு. தந்தாய்க்கு அப்படின்னா தந்தவர்க்கு. புண்டரிக பதம், புண்டரிகன்னா தாமரை, தாமரை மலர், தாமரை திருவடியை தந்தவர்க்கு அப்படின்னு அர்த்தம். என்னால் ஒரு போகம் உண்டோ? என்னால் ஒரு இன்பம் இருக்குதா? என்னால் ஒரு இன்பம், என்னால் ஒரு போகம் உண்டோ? தண்டமிழ், தண்டமிழ் கோ முத்தி, கோமுத்தி. அந்த கோமுத்திங்கிறது திருவாவடுதுறை குறிக்கக்கூடிய சொல்லு. திரு ஆவடுதுறை குறிக்கின்ற சொல்லுதான் எது? கோமுத்தி. அங்க இறைவனுக்கு பேர் கோமுத்தீஸ்வரர்.
கோன்னா பசு, பசுக்களுக்கு முத்தியை தருபவன், உயிர்களுக்கு முத்தியை தருபவன் இல்லையா? மாசிலா மணி, குற்றமில்லாத இறைவன் இல்லையா? அப்புறம் கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே, ஐந்தெழுத்து, அதாவது பஞ்சாக்கர தேசிகர் நமசிவாய மூர்த்திகளுக்கு பெயர். அந்த நமசிவாய மூர்த்திகளிடத்துல பாடுகின்ற பாட்டு தான் இது, பஞ்சாக்கர சர்க்குருவே இல்லை? சரி, மற்ற செய்திகளை நாம உணவு இடைவேளைக்கு பிறகு சரி. எது பிடித்து, கண்மம்னா என்ன? செயல். பிடிக்கிறதுன்னா என்ன? செயல் தானே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை